வெல்கம் டு தீரா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங் as well as ஆர்ஆர்பி இது ரிலேட்டடாக தினமணி நியூஸ் பேப்பர்லேருந்து எப்படி நம்ம கரண்ட் அஃபேர்ஸோட நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி ஓவராலாக ஒரு வியூ தரப்போகிறோம். ஸோ ஹவு டு ரீட் தினமணி நியூஸ் பேப்பர். ஸோ தமிழ் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் தமிழ் நியூஸ் பேப்பர் ஓரளவுக்கு பெஸ்ட் நியூஸ் பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக தினமணி தான். ஸோ இங்கிலீஷ் தி ஹிந்து படிக்கலாம். ஸோ இப்போ இந்த தினமணி நியூஸ் பேப்பர்லேருந்து எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்பாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் எப்படி வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாவட்டங்களில் அதிபலத்த மழை. ஓகேங்களா. ஸோ இந்த வெயிட் செகண்ட். ஓகே. ஸோ இந்த ஆர்டிக்கல்லேருந்து நம்ம எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டான சில நோட்ஸ் எடுக்க முடியாது. பட் ஒன்ஸ் நீங்கள் இதோட ஸ்டாட்டிக் நோட்ஸ் ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக எப்போல்லாம் நியூஸஸ் வருதோ அந்த ஸ்டாட்டிக் எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. டிப்ரெஷன்னு சொல்லுவோம், இதை தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அட்மாஸ்பியர், வளிமண்டலம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த வளிமண்டலம் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு டாபிக். ஒன்ஸ் நீங்கள் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எப்படி உருவாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன் இதை பற்றி கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இப்படி எதில் கொஷின் இது மாதிரி எதில் கொஷின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு எந்த பருவமழை காரணமாக மழை பெய்கிறது. நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவமழை. ஸோ இந்த வடகிழக்கு பருவமழை எப்படி உருவாகுது, அதுக்கு முன்னாடி சவுத் ஈஸ்ட் மான்சூன் எங்கேருந்து வருது, இது எல்லாத்தையும் பற்றியும் ஜாகிரஃபியில் ஒரு முக்கியமான ஃபினோமினான இருக்கும். ஸோ அந்த முக்கியமான டாப்பிக்கை ஸ்டாட்டிக்காக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல்லேருந்து டைரெக்டாக பார்த்த உடனே ஓகே இந்த ஆர்டிக்கலில் இதெல்லாம் ஜாகிரஃபி ஸ்டாட்டிக் வருது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்போல் உயர் பதவியில் சிபிஐ இயக்குனர். அப்போது இந்த சிபிஐன்றது என்ன, பாலிட்டி இன்டர்னல் செக்யூரிட்டி. ஓகேவா. ஸோ இந்த பாலிட்டியில் சிபிஐ, சிவிசி, ஸோ இவங்க எல்லாமே வருவாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் மிஷினரிஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி ப்ளஸ் லஞ்ச ஒழிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு அமைக்கப்பட்ட ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடிஸ். ஓகேங்களா. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ பார்த்தாச்சு. ஓகே, சிபிஐனா என்ன, அவருக்கு டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட இந்த சிபிஐயோட டென்யூர் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க 5 இயர்ஸாக. ஓகேங்களா. ஸோ இது எந்த ஆக்டுக்கு கீழே கொண்டு வரப்பட்டாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் சிலபஸில் இருக்குது, அதனால் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க, பாலிட்டி சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள், அரசியலமைப்பு அல்லாத அமைப்புகள்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கும். ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், நான் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கும். ஓகே. இப்போது இந்த இன்டர்போல் அப்படின்றது படிக்கும் போது என்ன நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்போல் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க. உலகளாவி எல்லா நாட்டுகளிலிருந்து ஒன்றா சேர்ந்து சில அதிகாரிகளை வந்து நியமிச்சிருப்பாங்க. ஸோ சர்வதேச காவல் அமைப்பு, அதை தான் இன்டர்போல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இந்தியா சார்பாக சிபிஐயோட சிறப்பு இயக்குனர் பிரவீன் சின்ஹா வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சுமார் 190 நாடுகளின் காவல்துறைகளை ஒருங்கிணைக்கும் அமைப்பாக இன்டர்போல் உள்ளது. ஸோ இஸ்தான்புலில் நடைபெற்று வரும் இன்டர்போலின் 89வது வருடாந்திர கூட்டத்தில் ஆசிய நாடுகளின் பிரதிநிதியாக சிபிஐ சிறப்பு இயக்குனர் பிரவீன் சின்ஹா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஓகேங்களா. ஸோ இப்போது இதிலேருந்து ஸ்டாட்டிக் எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சா. ஒன்ஸ் நீங்கள் இந்த சிபிஐ பற்றி ஸ்டாட்டிக் எடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணால் போதும், எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்க தேவையில்லை. ஓகே. இது ஒரு ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 முக்கியமான ஆர்டிகல்ஸ் பார்த்தாச்சு. ஓகே. ஸோ அடுத்து இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. வேணால் நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான திட்டங்கள் கீழே எடுத்துக்கலாம். ஸோ அம்மா உணவகங்களுடன் கூடுதலாக 500 கலைஞர் உணவகங்கள். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி அம்மா உணவகம் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எடுத்து ரொம்ப குறைந்த விலையில் உணவு கொடுத்துட்ருக்கிறது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக ஏற்கனவே இருக்கக்கூடிய அம்மா உணவகங்கள் கூட ஒரு 500 கலைஞர் உணவகங்களை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதை சொன்னது மாதிரி அப்படின்னு உணவுத்துறை அமைச்சர் வந்து ஆர் சக்கரபாணி வந்து தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா முக்கியமான ஸ்கீம்ஸ் தமிழ்நாட்டு லெவலில். ஸோ அதனால் இது ஒரு ஆர்டிக்கல், மொத்தம் 3 ஆர்டிக்கல் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ
ஓகே, இது பாருங்கள், மாணவர்களுக்கு மாசில்லா பசுமை பயணம் திட்டம். ஸோ பார்த்திங்கன்னா க்ரீன் ட்ராவல் ஸ்கீம் அல்லது க்ரீன் ட்ராவல் பிளான்னு சொல்லலாம். இது யார் எடுத்திருக்காங்கன்னா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எடுத்துகிட்ருக்காங்க. ஓகே, இந்த திட்டத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று மாசடைவதை தடுக்கவும் அது குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மாசில்லா பசுமை பயணம் என்ற திட்டத்தை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முன்னெடுத்துள்ளது. ஸோ அது பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி அருகில் தற்காலிக சைக்கிள் பாதை அமைக்க வேண்டும், மாணவர்கள் வரும் நேரத்தின் போது வாகனமில்லா தெருவென சில சாலைகளை அறிவித்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை காமனாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைக்கிளில் வரவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு சிறப்பு சலுகை மாதிரி அவங்க வரப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காமல் டைரெக்டாக அவங்க வந்துட்டு போகிற மாதிரி பார்த்துக்கிறது தான் இந்த மாசில்லா பசுமை பயண திட்டம். ஸோ இதை யார் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரும். மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடோட மாசு கட்டுப்பாட்டு வாரியம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு 4வது ஆர்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட்டு 5th ஆர்டிக்கல் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பாருங்கள், மேயர் தேர்தலை நேரடி தேர்தலாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் பார்க்கும்போது என்ன வந்துடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகள். ஓகேங்களா? உள்ளாட்சி அமைப்புகள். ஸோ முனிசிபாலிட்டி அண்ட் பஞ்சாயத்து ராஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா பாலிட்டி ரிலேட்டடாக ஒரு முக்கியமான பார்ட் as well as பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த ஆர்டிக்கிளையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 5 கரண்ட் அஃபேர்ஸ் 5 ஆர்டிக்கிள் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். அடுத்த ஆர்டிக்கிள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த ஆர்டிக்கிள் பார்க்குறது போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிலபஸ் கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே கொஷின்ஸ் ரிலேட்டடாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த ஒரு டாபிக் எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த எப்போவுமே இந்த எடிட்டோரியலில் டெஃபினட்டாக ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கிள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்தியா ஒரே நாடு, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டே நம்மளுது. November 26, 1949 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கான்ஸ்டியூஷன் டே வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அது 72வது கான்ஸ்டியூஷன் டே போயிட்டுருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஆசியாவினே மிகப்பெரிய விமான நிலையத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நொய்டாவில் அமைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இதுதான் ஆசியாவிலே மிகப்பெரிய விமான நிலையமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நொய்டா சர்வதேச விமான நிலையத்துக்காக அடிக்கல் நாட்டினா டைரக்ட் கொஷின் அப்படியே நேரடியாக வரலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின், ஓகே, ஸோ அடுத்த ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இந்த ஆர்டிக்கல் ரிலேட்டடாக ஏதாச்சும் வருமா கொஷின் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இந்தியாவில் முதன்முறையாக ஆண்களை விட பெண்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு, முக்கியமாக தமிழ்நாட்டிலேயே அதிகரிச்சிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NHFS நேஷ்னல் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி சர்வேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சர்வே ரிலேட்டடாக கொஷின்ஸ் வரும். இந்த சர்வேவை யார் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, ஸோ இந்த சர்வேயில் அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கலை பார்க்குறப்போ இந்தியாவில் முதல் முறையாக ஆண்களின் எண்ணிக்கையை விட பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது 5வது தேசிய குடும்ப மற்றும் சுகாதார புள்ளிவிவர ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. ஆய்வில் 1000 ஆண்களுக்கு 1020 பெண்கள் என்ற அளவில் பாலின விகிதாச்சாரம் உயர்ந்திருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸு, TN யூனிட் 9. ஓகேங்களா? தமிழ்நாட்டு ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம். இந்தியாவும் தமிழ்நாடும் ஒப்பிடுவோம் தெரியுங்களா நிறைய விஷயங்களில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியில் இந்தியன் ஹியூமன் ஜாகிரஃபி. ஸோ இது ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா நிறைய வரும். ஸோ இதில் என்னெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கணும். நீங்கள் இதை வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ரஷ்யா சீன வெளியுறவு அமைச்சர்கள் இன்று ஆலோசனை. இது ஒரு இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். ஸோ நம்ம நாடு இதெல்லாம் நெய்பரிங் கண்ட்ரிஸ். ஓகேங்களா? ஸோ சைனா நமக்கு நெய்பரிங் கண்ட்ரிஸ், ரஷ்யா நமக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக ஸோ அவங்க சந்திக்கிறதுலேருந்து வெளிவரக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள் என்ன. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவிடமிருந்து நம்ம வந்து S-400 அப்படின்ற
ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம வாங்குகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்புக்காக வாங்குகிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம அப்பாச்சி டைப் ஆஃப் ஹெலிகாப்டர்ஸ் வாங்குகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி 2 நாடுகளுக்கும் ஆல்ரெடி கோல்டு வார் இருந்துச்சு. இப்போ இந்தியா பார்த்திங்கன்னா 2 பேருக்கு சமரசமாக இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் நம்ம கண்டிப்பாக படித்தாகணும். ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விளையாட்டில் எப்பவுமே அதிகமாக இருக்காது. ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு சில விஷயந்தான் இருக்கும். ஓவராலாக வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய கப்பு ஜெயிச்சிட்டாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு பெரிய போட்டி நடந்துச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எக்கனாமிக்ஸில் பெருசாக எதுவும் நியூஸ் கிடையாது. ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஐஎன்எஸ் வேலா, இந்தியன் நேவல் ஷிப் வேலா வந்து நீர்மூழ்கி கப்பல். ஸோ இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து இப்போ ரீசெண்டாக கடற்படையில் இணைச்சிட்ருக்காங்க. இது கடல்சார் பாதுகாப்பை வந்து மேலும் வலுப்படுத்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் போர்க்கப்பல் கடந்த 21ஆம் தேதி இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரே வாரத்துக்குள் ஐஎன்எஸ் வேலா நீர்மூழ்கி கப்பல் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ இது எந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 75 அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு கீழே தான் இந்த மாதிரி கப்பல்கள் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. இந்தியாவில் உற்பத்தி செய்கிறது, மேக் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் நிறைய பார்த்தோம். கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு நியூக்ளியர் சப்மரைன், 16 கன்வென்ஷனல் சப்மரைன்ஸ் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கு ஒரு புள்ளி விவரம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைரக்ட் கொஷின். ஓகேங்களா, வேளாண் நீர்மூழ்கி கப்பல் வந்து எங்கேருந்து எப்படி, இது வந்து யார் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்றத பற்றி கேட்பாங்க. ஸோ இதுக்குள்ளே பொருத்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள், ஏவுகணை, அதோட கருவிகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஐஎன்எஸ் வேலா குறித்து இந்திய கடற்படை வெளியிட்ட அறிக்கையில் இந்திய கடற்படையின் மேற்கு பிரிவில் இந்த ஐஎன்எஸ் வேலா செயல்படும் நீண்ட தொலைவு சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை. ஸோ பார்த்திங்கன்னா மீடியம் டேர்ம், லாங் டேர்ம்னு இருக்கும். லாங் டேர்ம் க்ரூஸ் மிசைல் அப்படின்ற ஒரு மிசைல் இது கூட ஆட் பண்ணியிருக்காங்க. ஒளியின் மூலமாக கடலுக்கடியில் உள்ள பொருட்களின் தொலைவை கண்டறிவதற்காக சோனார், நமக்கு தெரியும் இந்த சோனார்னால் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட சில பொருட்கள். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 ஆர்டிக்கல் தான் டெய்லி வரும். இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி as well as அதர் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இன்றைக்கான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குடிமைப் பணிக்கான அரசு பயிற்சி மைய பயிற்றுனர் மதிப்பூதியம் மணிக்கு ரூபாய் 3000 உருவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஏஐஎஸ்சிசின்னு சொல்லுவாங்க, ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எழுதுகிறவங்களுக்கு இப்போ அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா 3000 அவங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் கொடுத்து 3 மந்த் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹாஸ்டல் ப்ளஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கவர்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கான ஒரு இதுதான், அது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த எக்ஸாம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இன்கேஸ் அனௌன்ஸ் பண்ணால் நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் தெரியும். தாராளமாக எல்லாம் எழுதுங்க. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கான மொத்தம் அந்த தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10 ஆர்டிகல்ஸ் இருக்குது ரிலேட்டட் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கணும். ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸை கிளியராக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய நியூஸ் தெரியாமல் எப்போ உங்களுக்கு அதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி ஒரு நோட்ஸாக தெரியுதோ அப்போ வந்து நீங்கள் கிளியரான பாத்தில் தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஏன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி நிறைய இடத்துலேருந்து கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு எந்த ஃபீல்டு என்னன்னு தெரியாது. பட் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெய்லி ஒரே ஒரு நியூஸ் பேப்பரை மட்டும் கிளியராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கங்கே ஒரு டச் இருக்கும். டெஃபினட்டாக உங்களால் அதுக்கான கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியலனாலும் பட் யூ கேன் எலிமினேட் த ஆப்ஷன்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒன்று, எலிமினேஷன் டெக்னிக் இல்லை டைரெக்டாக ஆன்சர் பண்ணுறது. ஸோ டைரெக்ட் ஆன்சர் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இது வந்து நோட்ஸ் எடுத்து தனியாக வச்சுட்டு ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்ட் ஆன்சர் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வேறு நியூஸ் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதோட கண்டினியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியலனாலும் ஓகே இது வராது அப்படின்ற மாதிரி எலிமினேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த வீடியோ நாங்கள் வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தீரா ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.